அரசியல் தொழிலா சொல்லுங்க. இன்றைக்கு அப்படி ஆக்கிட்டாங்க. அரசியலை வந்து ஒரு தொழில் மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. ஆனா அரசியல் தொழில் இல்ல. அரசியல் என்பது தொழில் கிடையாது. சரிங்களா? நீங்க உங்கள மாதிரியே நீங்க நினைச்சிட்டு யாராவது ஒருத்தர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தா, நாளைக்கு இவன் வந்து அரசியலுக்கு வந்துருவானா? பெரிய ஆள் ஆயிருவானா? ஏன்னா உங்ககிட்ட வந்து நல்ல விஷயங்கள் இல்ல. நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் மனசுல இருந்து தானா வரணும். புரியுதுங்களா? அது சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடாது. கணக்குகள் போட்டு செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பையனுடைய பேச்சுக்கள் வீடியோ நான் கேட்டிருக்கிறேன். கேபிவி பாலா அந்த பையன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான், நான் ஒரு சின்ன கார் வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஒரு எனக்கு வாகனம்னு ஒண்ணு வேணும். அதுக்காக சின்ன கார் வச்சிருக்கிறேன். நான் நினைத்திருந்தால் ஒரு BMW ஆடியோ என்னால் வாங்க முடியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. நான் எளிமையான வாழ்க்கையில் வாழ நான் விரும்புகின்றேன். இதுதான் அடிப்படை. நீங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளவோ நம்முடைய தேவைக்குத்தான் பணமே தவிர தேவையை மீறி பணம் தேவையில்லை என்பதனை அந்த கேபிவி பாலா அந்த பையன் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அதை மீறி கிடைக்கக்கூடிய பணத்தை அவர் உதவி செய்கிறார். உண்மையிலேயே அவருக்கு அன்பு மற்றும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக யாராவது நீ அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம். அவரை பத்தி பேசுனீங்கன்னா. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அந்த இந்த 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 ஃபியூனரலுக்கு நீங்க எத்தனை பேர் வந்து வந்திருக்கிறீங்க? ஒரு நடிகர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் எத்தனை பேர் அங்க வந்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ ஒரு நடிகரா இருந்தா அவன் வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைந்து அவன் புகழோட இருந்தால் மட்டும்தான் நீங்க போய் அட்டண்டன்ஸ் போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல அவர் நடித்திருக்கிறார், அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறார் அப்படின்னா நீங்க போய் நிக்க மாட்டீங்க. அப்படிதானே? அங்கேயே நீங்க வந்து பார்க்கிறது உங்களுடைய அந்த ஆடம்பரம் இதைத்தான் நீங்க பார்க்குறீங்க. அது ஒரு போலி அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உச்சபட்ச நடிகர்களுக்கே தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா யதார்த்தம் சொடக்கு போற அந்த நேரத்துல வந்து உயிர் பிரிந்து விடும். அது யாருக்கு எப்போது பிரியும் என்று சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகர் வந்து இறந்து போனதுக்கு யாருமே போகல. ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு பெரிய உச்சபட்ச நடிகர்கள்லாம் நீங்க போயிருக்கலாமே நீங்க. யாருமே நீங்க போகல, எதுவுமே செய்யல. ஸோ அந்த பையன் வந்து இன்னைக்கு போய் அவர் வந்து அந்த மரியாதையை செய்திருக்கிறார். அந்த செலவுகளை செய்திருக்கிறார். அவர் இருக்கும் பொழுதும் அவருக்கு தேவையான அந்த பண உதவியை செய்திருக்கிறார். இந்த கேபிவி பாலா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவர்களும் அவர்களால் முடிந்த விஷயங்களை அக்கம் பக்கத்தில் யாருக்கு தேவை இருக்கிறதோ தன்னுடைய தேவையை மீறி அவர்கள் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் என்ற அளவில் நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை. யாராவது நீங்க அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு. யாராவது நீ கேபிவி பாலா பத்தி தப்பா பேசுனீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க. அதான் நான் சொல்ல விரும்புறேன்.